ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்க்கு நல்ல ருசியாக இருக்கும். இது 2-3 நாளைக்கு கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. அடுத்ததா 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன். இது நிறத்துக்காக, காரம் கிடையாது, இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 3 மிளகாய் காரத்துக்காக சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்ததா ஒரு 5 பல் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அஜீரண கோளாறு அந்த மாதிரிலாம் இருக்காது, அதுக்காக தான். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வர ஆரம்பித்த பிறகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6-7 பல்லு பூண்டை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கருவேப்பிலை விழுது, அதை சேர்த்துக்கணும். கூடவே அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஊற்றிக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ இது கூட சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஓரங்களில் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்குது. இது ஒரு 3 நாள் 4 நாள் ஆனாலும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக பெண்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நல்ல வாய்க்கு ருசியாகவும் இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.